இந்த கருத்துக்கு எல்லா மார்வல் ரசிகர்களும் ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். ஏனெனில் இன்சிடிபி வார்ல நமக்கு காட்டப்பட்ட தாரின் பதிப்பு தான் மிகச்சிறந்தது. இப்போ சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதே தாரோன் என்ட்ரி என்கேம் போரில் நடந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? தாரின் காரணமா அயன்மேன் உயிருடன் தப்பிக்க முடியுமா? தானோஸை எதிர்த்து தோரன் ஒரே ஒருவன் போரில் யார் வெற்றி பெறுவார்? சரி, யாராவது என்னிடம் தாரின் மிக வலிமையான பதிப்பு எது என்று கேட்டால் சந்தேகமே இல்லாம நான் லவ் அண்ட் தண்டர்ல வந்த தாரின் பெயரை சொல்லுவேன். ஏனெனில் இந்த தார் தான் ஜூஸை சாய்த்தான், அதே போல் காட் த காட் புச்சரையும். இதுவரை இதற்கிடம் யோல்நீரும் இருக்கிறது. ஸ்டார்ம் பிரேக்கரையும் முழுமையாக கையாள தெரிந்து விட்டான். ஆனா இன்ஃபினிட்டி வார்ல வந்த தார் எந்த சந்தேகமும் இல்லாம என்கேம் போரில் தானோஸின் பெரும்பாலான படையினரையும் தனியாக அழிக்க முடியும். மேலும் தானோஸ, அதாவது அந்த பெருசு தார், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா மூவரும் சேர்ந்து கூட தடுக்க முடியவில்லை என்றால் இந்த பங்கனை தார் இங்கே தனியாக சாய்த்திருப்பான். அப்ப அயன்மேன் உயிருடன் தப்பிக்க வாய்ப்பும் அதிகமாகி இருக்கும். ஏனெனில் தாரின் இந்த பதிப்பு போரில் இருந்திருந்தால்தான் அவெஞ்சர்ஸ் தானோஸ் மற்றும் அவ முழு படையையும் எளிதாக மிஞ்சியிருப்பார்கள்.